Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு உளுந்து போண்டா. இந்த மாதிரி சட்னி அப்புறம் சாம்பாரோட சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக். இது உள்ளுக்குள்ள வந்துட்டு அங்கங்க ஒரு அந்த தேங்காவோட பைட்டோட சூப்பரா இருக்கும் பாருங்க. எவ்வளோ ஓட்ட ஓட்டையா சூப்பரா இருக்குதுல்ல, ஃப்ளஃபியா, மேலே கிறிஸ்பியா, உள்ள ஃப்ளஃபியா சூப்பரா இருக்கும் இந்த போண்டா. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான உளுந்து போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு உளுந்து வந்துட்டு நான் ஊற வச்சிருக்கேன். அது கூடவே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி அதையும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நல்லா தண்ணி ட்ரைன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்துட்டு உடச்ச உளுந்து தான் சேர்த்திருக்கிறேன். நீங்க வந்துட்டு குண்டு உளுந்தே தான் சேர்த்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உடச்ச உளுந்து இருந்தாலும் சேர்த்தலாம். நான் இன்னைக்கு உடச்ச உளுந்து தான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்க போறோம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இல்லை 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்க பச்சை மிளகாய் அரைச்சும் சேர்த்தலாம், இல்லைன்னா நறுக்கி போட்டு கூட சேர்த்தலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா வாய்க்கு வரும், அதனால நான் வந்துட்டு அரைச்சி போட போறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்தியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம இந்த ஊற வச்ச உளுந்து ஜவ்வரிசி இருக்குல்ல, அதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி போடுங்க, அந்த நைலான் ஜவ்வரிசி போட வேணாம். இதுதான் நல்லா இருக்கும், உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும். தண்ணி இல்லாம போட்டுருங்க இதை. இப்போ இதை லேசா தண்ணி தெளிச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு. ரொம்ப நைஸா ரொம்ப நேரம் அரைக்கணும்ல அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துல அரைப்பட்டுரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லுகளா நறுக்கி வச்சிருக்கேன், அந்த தேங்காய் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இடையில கடிபடும் போது கொஞ்சமா இஞ்சி இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன், அந்த அரிசி மாவு இதுல சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சோடா போட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்துட்டு நல்லா சூடா இருக்கிற எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பனா சோடா போடவே நல்லா கிறிஸ்பியா வரும். ஒரு வடச்சட்டியில எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இந்த மாவு வந்துட்டு கையில கொஞ்சமா தண்ணி நனைச்சுக்கோங்க. கையை தண்ணியில நனைச்சிட்டு இந்த போண்டா ஷேப்ல நம்ம வந்துட்டு போட போறோம். உங்களுக்கு பெரிய போண்டாவா வேணும்னாலும் நீங்க போடலாம். நீங்க எவ்வளவு எண்ணெய் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போடலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன உண்டைகளை தான் போட போறேன். இந்த மாதிரி போண்டா மாதிரி உருட்டி அதுல போட போறோம். பாருங்க, தானாவே மேல எழுந்து வரும். நம்ம இதை திருப்பி விடலாம். இந்த மாதிரி சின்ன வடச்சட்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனாலே போதும். எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி டர்ன் பண்ணி விடுங்க. இது போண்டா மாதிரி போடுறதுனால டர்ன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா கலர் வராத இடத்த டர்ன் பண்ணி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. இது மாதிரியே நம்ம எல்லா போண்டாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான உளுந்து போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி சாம்பார் அப்புறம் சட்னியோட சர்வ் பண்ணுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த சூப்பரான உளுந்து போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.